அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைய ஜும்மா தினத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய ஜும்மா தினத்திலே இந்த சொற்பொழிவிலே நிதானம் என்கின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தக்கூடிய செய்திகளை சொல்லுமாறு என்னை பணித்திருக்கிறார்கள். நிதானம் என்கின்ற இந்த தலைப்பிற்குள் சொல்வதற்கு ஏராளமான செய்திகள் இருந்தாலும் நம்முடைய நடைமுறை வாழ்வில் புரிந்து கொள்ளக்கூடிய சில அம்சங்களோடு உள்ள தகவல்களை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொரு சமுதாயத்திலும் நிதானத்தை போதிக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களில் இருப்பார்கள். நிதானம் என்கின்ற இந்த தத்துவம், நிதானம் என்கின்ற இந்த செய்தி என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருந்த போதிலும் குர்ஆனை பற்றி சற்றும் விவரமில்லாதவர்கள் கூட அவர்களுடைய வாழ்வில் பெற்ற பாடங்களின் அடிப்படையில் நிதானம் என்கின்ற ஒன்றை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் பிறருக்கு சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் அது பல்வேறு தருணங்களில் பயனற்றதாக இருக்கிறது என்கின்ற ஒரு புரிதலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடும். ஒரு பக்கம் நிதானத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருப்பார்கள், ஆனால் அதில் பயன் ஏதும் இல்லை என்கின்ற முடிவிலும் இருப்பார்கள். இதுதான் பிற மக்கள் இந்த நிதானம், பொறுமை இது குறித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து. முஸ்லிம்களான நாமும் குர்ஆனோடு பழகியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் குர்ஆனுடைய ஏராளமான ஆயத்துகள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஏராளமான செய்திகள், நல்லோருடைய வாழ்க்கை வழிமுறைகள் நமக்கு சொல்லக்கூடிய அதே செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நிதானமாக இருத்தல், பொறுமையாக இருத்தல். ஆனால் எங்கே பிற சமுதாய மக்களுடைய நிதானம் என்கின்ற தத்துவத்திற்கும் குர்ஆன் ஹதீஸ்கள் மூலமாக எடுத்துக்கொண்ட நிதானம் என்ற தத்துவத்திற்கும் வேறுபாடு இருக்கும்னு கேட்டால், குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய நிதானத்தை நாம் கடைபிடிப்போமே என்று சொன்னால் எந்த விதத்திலும் சந்தேகமே இல்லாமல் நிறைய பலன்களை தரக்கூடியதாக அது இருக்கும். இந்த அடிப்படையை நல்லா புரிஞ்சுக்கணும். சபுரை பற்றி பேசும்போது முஸ்லீம்கள் மட்டும் சபுரை பற்றி பேசுவதில்லை. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும், உலக ஆதாயம் மட்டுமே அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தாலும், அவர்களுடைய கொள்கைகளில் ஒரு கொள்கை என்ன அப்படின்னா பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அப்போ தான் ஆட்சியை பிடிக்க முடியும், அரியணை ஏற முடியும். ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடிய தலைவனாக இருந்தாலும் அவனுக்கு குர்ஆனுடைய செய்திகளில் அறவே எந்தவித அறிவும் இல்லை என்றாலும் அவன் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அவசரக்காரர்களாக இருப்பார்கள்னா நிதானமாக இருக்கணும் என்று சொல்லுவார்கள். முஸ்லீம்களான நாமும் சொல்கிறோம், நம்முடைய கொள்கையிலும் அது இருக்கிறது. ஆனால் ரெண்டுத்திற்கும் உள்ள வேறுபாடை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் சொல்லக்கூடிய செய்திகளில் உள்ள அழுத்தம் உங்களுக்கு புரிய வரும். அந்த வேறுபாடை தான் முதல்ல சொல்லிட்டேன். பிற சமுதாய மக்கள் நிதானத்தை கடைபிடிப்பார்கள், கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுடைய கொள்கையில் என்ன முடிவு இருக்குன்னா அதில் எந்த பலனும் இல்லை, அது வேஸ்ட்டு, பொறுமையாக இருந்தால் எதுவும் சாதிக்க முடியாது, அப்போ அவசரப்படணும், நிதானத்தை கைவிடணும், வேகம் காட்டணும், இப்படி இருப்பாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிற மாதிரி பொறுமையை நாம் கடைபிடிக்கக்கூடாது. நாம் எப்படி பொறுமையை கடைபிடிக்கணும்னா நம்முடைய பொறுமை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் எடுத்துக்கொண்ட ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஜும்மாவை நம்ம ஒதுக்குகிறோம். அப்போது இதற்காக என்ன செய்தியை குர்ஆனிலிருந்து நான் முன்மொழிகிறேன் அப்படின்னு சொன்னால், லுக்மான் என்ற ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளை அல்லாஹ் தஆலா ஒரு தொகுப்பாக லுக்மான் சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். அதில் ஒரு இடத்துல தன்னுடைய மகனுக்கு அவர் சொன்னார், யா புனைய, என்னுடைய அருமை மகனே, அகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டு, வஅமுர் பில் மாரூஃப்,
நன்மையை ஏவு, வன்ஹ அனில் முன்கர் தீமையை தடு, வஸ்பிர் அலாமா அசாபக் உனக்கு ஏற்படுவதை சகித்துக்கொள், இன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர் அது உறுதிமிக்க ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்போ இங்கே தன்னுடைய மகனுக்கு அவர் அடுத்து சொன்ன செய்திகளில் அல்லாஹ் எதை நமக்கு எடுத்து காட்டுகிறான் அப்படின்னு சொன்னால், வஸ்பிர் அலாமா அசாபக் நீ சகித்துக்கொள், உன் மீது எது ஏற்படுகிறதோ அதனை, இன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர் நிச்சயமாக சந்தேகமே இல்லாமல் அது உறுதியான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த செய்திகளை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சகிப்புத்தன்மைனா என்ன என்ற விவரம் சொல்ல தேவையில்லாத அளவிற்கு இந்த வார்த்தைகளுக்குள் விளக்கம் ஒளிந்திருக்கிறது. சகிப்புத்தன்மைனா என்ன, நிதானத்தை கடைபிடிப்பதுன்னா என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்படுவதை சகித்து கொள்வது தான். நமக்கு ஏற்படுவதை நிஜமாக சில விஷயங்களை நாம் சகித்து கொள்வோம், ஆனால் பல விஷயங்களை சகித்து கொள்ளாமல் பரிதவிப்போம். அந்த சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினால் நம்மிடத்திலே வெவ்வேறு விதமான செயல்பாடுகள் வெளிப்பட்டுடும். ஆனால் தன்னுடைய மகனுக்கு அவர் சொன்ன செய்தியில் அலாமா அசாபக் உனக்கு என்ன, உன் மீது எது நடந்தாலும் சரி, உனக்கு என்ன வந்தாலும் சரி, வஸ்பிர் பொறுமையாக இரு, சகித்துக்கொள், இன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர் உறுதியான காரியங்கள் உள்ளதாக அது இருக்கிறது. இப்போ என்ன நடந்தாலும் சகிச்சுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா? கண்டிப்பாக என்ன நடந்தாலும் சகிச்சுக்கணும் தான். யார் அதை கடைபிடிக்க முடியும் அப்படின்னா, யாருக்கு அல்லாஹ்வின் மீது 100% நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களால் இது கண்டிப்பாக சாத்தியமாக முடியும். 1% நம்பிக்கை குறைந்தாலும் இதை நாம் கடைபிடிப்பது சாத்தியமற்றதாக ஆகிரும். இப்போ ஒருவர் தனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களின் போது அழுதுறாரு, அப்போ அவர் சகிக்காதவரா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவர் சகிச்சவர் தான். ஒருவர் தன்னுடைய துன்பத்திற்காக அழக்கூடிய காரணத்தினாலே அவர் நிதானமாக நடக்காதவராகவோ சகிப்புத்தன்மை இல்லாதவராகவோ நாம் நினைக்கக்கூடாது. அழுவது, துன்பங்களின் போது அழுவது இயற்கையாக மனிதன் என்ற அடிப்படையில் உள்ளது. அதனால் அவருக்கு சகிப்புத்தன்மை போனதா அர்த்தம் இல்லை. அப்போ என்ன சகிப்புத்தன்மை அப்படின்னு சொன்னால், அந்த அழும்போது இந்த கண்களில் வழக்கூடிய அந்த நீருக்கு காரணமாக இருக்கக்கூடிய துன்பம் இருக்கா இல்லையா, அது உங்களுடைய நெஞ்சத்தை ஆக்கிரமித்திருக்கும். அப்போ தான் கண்ணில் தண்ணி வரும். இப்போது நம்முடைய சொந்த மகன் இறக்கும்போது, நமக்கு பக்கத்து வீட்டில் உள்ள மகன் இறக்கும்போது உள்ள வேறுபாடு நமக்கு புரிய வச்சிரும். என்ன, நம்ம உண்மையிலேயே பாதிப்படைந்த மரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்திலே நம்ம கண்களில் தண்ணி வரும். பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தையுடைய மரணத்தின் போது கண்களில் தண்ணி வரலாம். ஆனால் பக்கத்து வீட்டு குழந்தையுடைய மரணத்தின் போது வரக்கூடிய தண்ணீருக்கும் நம்முடைய சொந்த மகனுடைய மரணத்தின் போது வரக்கூடிய தண்ணீருக்கும் உள்ள வேறுபாடு என்னவா இருக்கும்னா, அந்த நெஞ்சம் வேதனையால் சூழ்ந்திருக்கும். வார்த்தைகளில் எதுவும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அந்த தருணத்தில் கண்கள்லேருந்து தாரதாரையாக தண்ணி போகும். அப்போ உங்கள்கிட்ட எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் பரிதவிப்போடு கேட்குறாரு. பக்கத்து வீட்டு மகனுடைய மரணத்தின் போது எப்படி ஆயிடுச்சின்னு உங்கள்கிட்ட விசாரித்தா, நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு நைட்டு அழுதுகிட்டே இருந்தான், என்னவா இருந்துச்சின்னு தெரியல, இறந்துட்டான்னு சொல்லிட்டு அழுவீங்க. நம்ம வீட்டு மரணத்தின் போது நம்மள்கிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிக்கும் போது சொல்ல வாய் எடுப்பீங்க. வார்த்தைக்கு முன்னாடி கண்ணீர் வடியும். அடுத்த வார்த்தை சொல்லுவீங்க, அப்படி தண்ணி வடியும். உங்களை பார்த்து கேட்டவருக்கே பரிதாபம் ஏற்பட்டு உங்களை விட்டு ஒதுங்கி போயிடுவார். அப்போ அந்த உள்ளம் துன்பத்தால் சோகத்தால் நிறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் கண்களில் கண்டிப்பாக தண்ணி வரும். வந்துட்டனால ஒருத்தருக்கு சகிப்புத்தன்மை போயிடுச்சா அப்படின்னா இல்லை. அவர் சகிப்புத்தன்மையில் நிலைத்திருக்க முடியும். அவருக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தின் போது அல்லாஹ் விரும்பக்கூடிய நிலையில் அவர் இருக்க முடியும். எப்போதுன்னு சொன்னால்,
அந்த கண்ணீரோடு சேர்த்து வரக்கூடிய வார்த்தையில் எந்தவித குஃபுரோ ஷிர்கோ இறைவன் விரும்பாத வார்த்தைகளோ வெளிப்படாமல் இருந்தா, அப்போ வஸ்பீர் அலாமா அசாபக் என்ற இந்த சொல் இருக்கா இல்லையா, இந்த வாசகம் இருக்கா இல்லையா, உனக்கு ஏற்படுவதை சகித்துக்கொள். இது நம்முடைய கவலைகளினால் வரக்கூடிய கண்ணீருக்கு தடை போடுவது கிடையாது. இல்லை, அந்த துன்பத்தின் போது அல்லாஹ்விடத்திலே ஏதாவது கேட்க வேண்டி இருக்கிறது, அந்த துன்பத்திற்கு பகரமாக அல்லாஹ்விடத்திலே ஏதாவது உதவி பெற வேண்டி இருக்கிறது, அப்போ அல்லாஹ் கிட்ட நம்ம வாய் திறந்து கேட்க போகிறோம். என்ன கேட்க போகிறோம்? எனக்கு ஆசையாக கொடுத்துருந்த இந்த உயிரை, இந்த உறவை, இந்த பொருளை, இந்த சூழ்நிலையை என்கிட்ட இருந்து நீ பறிச்சிட்ட, நான் சகித்துக்கிறேன். இதற்கு பகரமாக இல்லை, இதை தாங்கக்கூடிய ஏதோ ஒன்று எனக்கு தா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வார்த்தையில் வந்துருச்சு. முன்னே கண்ணில் தண்ணி வந்துச்சு, அதுவும் சகிப்புத்தன்மைக்கு எதிரானது இல்லை. வார்த்தைகளில் வந்துருச்சு. இல்லை, யாரோ உங்கள் சகோதரர் உங்கள் நண்பர் அமர்ந்திருக்கிறார், இப்படி ஆயிடுச்சு, எனக்காக அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, என்னுடைய கஷ்டத்திற்காக துவா செய்யுங்க அப்படின்னு உங்கள் வாயிலிருந்து ஏதோ ஒரு சில வார்த்தைகள் நல்ல விதமாக வந்துருச்சு. இது உங்களுடைய சகிப்புத்தன்மைக்கு எதிரான நிலையானா? இல்லை, இதுவும் இல்லை. இந்த வார்த்தைகளால் நீங்கள் வடிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அதில் உள்ள செய்திகள், அதில் உள்ள கருத்துக்கள் இஸ்லாத்தினுடைய அல்லாஹ்வுக்கு கண்ணியம் இழக்கக்கூடிய, கண்ணியத்தை குலைக்கக்கூடிய எதுவும் இல்லைன்னு சொன்னால் அந்த வார்த்தைகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். அப்பவும் நீங்கள் சகிப்புத்தன்மையில் தான் இருக்கிறீங்க. அப்போது வஸ்பீர் அலாமா அசாபக், உனக்கு ஏற்படுவதை சகித்துக்கொள் என்ற இந்த செய்தி வார்த்தைகளால் நீங்கள் வடிக்கக்கூடிய எதற்கும் தடை போடவில்லை, ஹலாலாக இருக்குதுன்னு சொன்னோம். அப்போது நமக்கு ஏற்படுவதை சகித்து கொள்ளணும் என்ற இந்த நிலை இருக்குதா இல்லையா? இது 100% எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒன்று தான். எப்போது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்விடமிருந்து நமக்கு எந்தவித நஷ்டமும் ஏற்படாது என்ற நம்பிக்கை கொள்ளக்கூடிய முஸ்லீமுக்கு. ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், அல்லாஹ் அவர்களுக்கு பதிலளித்தான், அன்னி லா உதீவு அமல ஆமிலிம் மின்கும் மின் ஜக்கரின் அவு உன்சா, உங்களில் ஆணோ பெண்ணோ யாருடைய செயலையும் நான் வீணாக்கிற மாட்டேன். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? உங்களில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாருடைய செயலும் என்னிடம் வீணாகி விடாது. எவ்வளோ ஒரு அற்புதமான செய்தியை, எவ்வளோ அற்புதமான ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தையை. அப்போ அல்லாஹ் இங்கே எதையும் நான் வீணாக்க மாட்டேன் என்று இந்த சொல்லக்கூடிய சொல் லா உதி, எதையும் நான் வீணாக்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்று மக்களுக்கு அல்லாஹ் இதற்கு முன்னாடி பதில் அளிச்சிருக்கிறான். எப்போதுன்னு கேட்டால், அவர்கள் எதிரிகளை சந்தித்து பொருளாதாரங்களை இழந்த நேரத்திலே, உயிர்கள் தங்கள் கண் முன்னே போர்க்களத்தில் போகக்கூடிய நேரத்தில், அவர்கள் அல்லாஹ் என்ற ஒருவனுக்காக களத்தில் நின்ற நேரத்திலே என்னென்னமோ ஏற்பட்டிருக்கும். ஒரு போராட்டத்திற்கு போய் நிற்கிறோம்னா அதற்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவருக்கு என்னென்னமோ ஏற்படும். அதை விட லட்சம் மடங்கு உயர்வானது எது? அல்லாஹ்விற்காக எதிரியை களத்தில் சந்திப்பது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடியது இருக்குதா இல்லையா? அது எதுவாக இருந்தாலும் சரி, அது எதுவும் என்னிடம் வீணாகி விடாது, அத்தனைக்கும் கணக்கு போட்டு நான் உங்களுக்கு கூலி தந்துருவேன். சவாபம் மின் இந்தில்லாஹ் என்று ஆகிரத்தில் அவர்களுக்கு வழங்கப்படும் போது, இதுதான் அல்லாஹ்விடமிருந்து இருக்கக்கூடிய சவாப். வல்லாஹு இந்த ஹுஸ்னு சவாப், அல்லாஹ் தாலா அழகிய முறையில் கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கு. அல்லாஹ் அவனிடத்தில் அழகிய கூலி உள்ளது அப்படின்னு நல்லா சொல்லுவோம். அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய எல்லாத்தையும் சகிச்சிக்கணும். அப்போ எப்போ அது முடியும்னா, நம்முடைய சகிப்புத்தன்மையில் உள்ள 1%, 2%, 100% எதுவாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கின்ற 100% நம்பிக்கையோடு இருந்தோம்னு சொன்னோம். இன்றைக்கி இதுதான் முஸ்லீம் சமுதாயத்திலே இல்லை என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறது. ஒரு குடும்பத்தை பொறுப்பு எடுத்து தலைமை தாங்கக்கூடிய குடும்ப தலைவனிடத்தில் இந்த ஒரு மனப்பான்மை இல்லாமல் போயிடுது. அவனுக்கு மனைவியின் மூலமாக ஏதாவது ஏற்படும், பிள்ளைகள் மூலமாக ஏதாவது ஏற்படும், இல்லை சொந்த பந்தங்கள் மூலமாக ஏதாவது ஏற்படும்.
எல்லோரும் முஸ்லீம்கள் தான், எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்க தான். ஆனால் அவர்கள் இவங்கெல்லாம் எளிமையான இலக்காக இருக்கிறனால, நம்ம பொண்டாட்டி தானே டபால்னு அவங்கள்ட்ட அந்த சகிப்புத்தன்மையை இழந்து நிதானத்தை இழந்து பேசிடுவோம். நம்ம பிள்ளைங்க தானே, அங்கேயும் நம்முடைய வார்த்தைகளில் எதையோ வெளிப்படுத்திடுவோம். அதே நமக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு வியாபாரி நம்மள்ட்ட ஒரு பொருள் வாங்குகிறான், அவன் வாங்கக்கூடிய பொருள் மூலமாக நமக்கு ஏதோ லாபம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அந்த லாபத்தை மையப்படுத்தி அவன் நமக்கு தரக்கூடிய தொந்தரவெல்லாம் எப்படியெல்லாம் சமாளிச்சுக்குவோம். கடைசி எல்லை வரை அவனுக்கு அவனுடைய விருப்பப்படி அந்த வியாபாரத்தை முடிக்கக்கூடியவங்களாம் நம்ம இருப்போம். ஏன்னா அவன் நம்மை பிரிந்திருவான்னு சொன்னால், அந்த வியாபாரம் நின்றுச்சுன்னு சொன்னால் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுடும். அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு வியாபாரி நம்மிடம் வாங்கக்கூடிய ஒரு பொருள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம், இதற்காக நாம் சகித்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், நிஜத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் நமக்கு தரக்கூடிய தொந்தரவுகள் ஒரு விதத்தில் அது எப்படிப்பட்ட தொந்தரவாக இருக்குன்னு சொல்லி கேட்டால் அன்பு தொந்தரவாக தான் இருக்கும். அது நிஜத்தில் நம்மை ஆக்ரோஷப்படுத்தக்கூடிய தொந்தரவாக பெரும்பாலும் இருக்காது. அதை கூட இன்னைக்கு சகித்து கொள்ள முடியாதவங்களா. ஆனால் சகிப்புத்தன்மை லாபம் தரக்கூடிய வியாபாரத்தில் இருக்குது, குடும்பத்திற்குள்ளே இல்லைன்னு சொன்னால் எங்கேயோ நம்ம மனசில் ஒரு வேறுபாடை உண்டாக்கி இருக்கிறோம், எங்கேயோ நம்முடைய பாதையில் நாம் வேறு பழக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலம் முழுவதும் சந்தித்த மக்களிடத்திலே அவர்கள் விரும்பத்தகாத பல விஷயங்களை அணுகியிருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். நம்ம சஹாபாக்களை பாராட்டக்கூடிய அதே நேரத்தில் சில நேரங்களில் சஹாபாக்களில் ரசூலுல்லாவோடு நெருங்கிய தொடர்பில்லாத சஹாபிக்களாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்திற்கு கிராமங்கள்லேருந்து வந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாவை சந்தித்து பையத்து செஞ்சு முஸ்லீமாகி அவங்க மறுபடியும் போயிடுவாங்க. அவங்களும் சஹாபி தான் ஒரு விதத்தில். ஆனால் அவங்க ரசூலுல்லாவோடு நெருங்கி பழகாதவங்க. அவங்க சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேட்டால், ரசூலுல்லாவுடைய வீட்டு வாசலில் போய் நின்றுக்கிட்டு வெளியே வாங்க முகமது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது ரசூலுல்லா அவங்களுக்கு எந்த விதமான கோபம் தரக்கூடிய வார்த்தைகளையும் வெளிப்படுத்தவே இல்லை. ரொம்ப 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 அந்த வார்த்தைகளையும் சகித்து கொண்டாங்க. ஆனால் அல்லாஹ் தலையிடுகிறாங்க. எப்படி தலையிடுகிறான்னா, உங்களில் ஒருவர் மற்றவரை அழைப்பது போல் இந்த நபியை பெயர் சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அது நல்லது இல்லை. அவருடைய அறைக்கு வெளியே இருந்து அழைக்கும் போது தொந்தரவு தரக்கூடிய விதத்தில் அழைக்காதீங்க. அவரோடு அமர்ந்து அவர் வீட்டில் சாப்பிட்ட பிறகு அவர் எழுந்து போ என்று சொல்லக்கூடிய வரை நீங்கள் காத்துக்கிட்டு இருக்காதீங்க என்று ரசூலுல்லா அவருக்கு ஏற்பட்டதிலே எதிரிகளிடமிருந்து ஏற்பட்டது வேற என்ன, காயம் தரக்கூடிய சொற்கள், இரத்த காயங்கள், அவமானங்கள், இதையெல்லாம் அவங்க சகித்து கொண்டது நபி என்ற அடிப்படையில். தங்களை ஏற்றுக்கொண்ட மக்களால் வந்து வீட்டுக்கு வாசலில் முன்னாடி வந்து நின்று, இன்றைக்கி கூட உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று உங்கள் பேரை சொல்லி வெளியே இருந்து ஒருத்தர் சத்தம் போட்டு அழைச்சாருன்னு வச்சுக்கோங்க, உங்களால் அதை ஜீரணிக்கவே முடியாது. வேணும்னா ஒரு ட்ரையல் எடுத்து பாருங்கள். அதான் ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லை, அதான் காலிங் பெல் இருக்குல்ல, காலிங் பெல் அழுத்திருக்கலாம் இல்லை, இல்லை நான் தான் வரல இல்லையா விட்டுட்டு போக வேண்டியது தானே. இப்படி தான் நம்முடைய ரியாக்ஷன் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், வீட்டுக்குள் நமக்கு என்ன அலுவல்கள் இருந்தது நமக்கு தான் தெரியும். வெளியே வர முடியாமல் இருந்துச்சோ, வர முடியதாக இருந்துச்சோ, அது நமக்கு உரிய உரிமை, நமக்குரிய ப்ரைவேட் இடம். அது அந்த இடத்துல வந்துக்கிட்டு வெளியே இருந்து உங்களை ஒருத்தர் கூப்பிட்றாரு, உங்கள் கடை வேலைக்காரனே உங்களை வந்து கூப்பிடுவான், ஏதோ ஒரு வியாபாரம் முக்கியமாக வியாபாரி வந்திருக்கார் வாங்க பார்க்கலான்னு. அதை கூட நம்மளால் அவ்வளோ எளிதில் தாங்க முடியாது. ஆனால் ரசூலுல்லாவிற்கு அல்லாஹ் தாலா தந்திருக்கக்கூடிய ஒரு சுபாவத்தில் ஒரு சுபா என்னன்னா, ஒமா அர்சல்னாக்கா இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்திற்கெல்லாம் ரஹமத்தாக அவர் ஆக்கியிருக்கிறனால அந்த ரஹமத்தை எப்படியெல்லாம் அவங்க காட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், யாருடைய மனசிலும் எந்தவித ஒரு கோணலும் அவருடைய நடவடிக்கை காரணமாக வந்துடக்கூடாது என்கின்ற அளவுக்கு ரொம்ப கண்ணும் கருத்துமாக தன்னுடைய நுபுவத்தை வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவரிடமிருந்து நமக்கு உஸ்வத்துல் ஹசன், அழகிய முன்மாதிரி இருக்குன்றாங்க.
இப்போ இதை ஒருத்தர் ஜும்மாவில் ஒரு ஆயத்தில் கேட்டுட்டு மாறிட முடியாது. ஏன்னா நம்ம ரத்தத்திலே ஊறி போன ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், பிறருக்கு நம்மிடம் உள்ள உரிமையை குறைத்து வழங்குவது. மனைவியாக இருந்தாலும் உரிமையை குறைச்சி தான் வழங்கியிருப்போம். ஒரு 500 ரூபா செலவுக்கு எடுத்த மனைவியை சாதாரண 5000 ரூபா எடுத்தால் அந்த உரிமை அங்கே இல்லை என்பதை வார்த்தைகளாலோ வேறு விதங்களில் புரிய வச்சிருவோம். ஆனால் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு விஷயம் நம்மை அணுகும்போது, அது தானாக வந்தாலும் சரி இல்லை மக்கள் மூலமாக வந்தாலும் சரி, அது வரும்போது அது நமக்கு ஏற்பட்டுடுச்சு இல்லையா, அது இனி மாற போகிறது கிடையாது. அது நம்மள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. அது வந்த பின்னாடி, அது வந்தது தானாக வந்திருந்தாலும் யார் மூலமாக வந்திருந்தாலும், அவங்களிடம் நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தான் நம்முடைய பொறுமையை நாம் நிலைநாட்டக்கூடிய அடையாளத்தை காட்டப் போகிறோம். வஸ்பிர் அலாமா அசாபக் அப்படின்னு சொல்லி கேட்டால், நமக்கு ஒருத்தர் மூலமாக ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு. ஏற்பட்ட மாத்திரத்தில் அந்த பாதிப்பை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் அல்லாஹ்வை சூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. அந்த பாதிப்பை விலக்குவதற்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை நீங்கள் தேர்வு செய்யலாம், தப்பே கிடையாது. உங்கள் நட்பு வட்டாரத்தில் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் எதுலேயுமே என்ன வந்துடக்கூடாது, உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினானா இல்லையா, அவன் விஷயமாக அவனுக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய விதத்தில் ஏற்படாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சகித்து கொள்வதற்கு தான் இல்லையா, அது இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. இப்போது இதற்கு இன்னொரு சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால், இந்த சகிப்புத்தன்மை, இந்த நிதானம், இதுவெல்லாம் எதை நமக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்படி அல்லாஹ் நமக்கு என்ன தான் எழுதியிருக்கிறான். அதாவது நீங்கள் அல்லாஹ்வை நம்புறீங்க, நான் நம்புகிறேன். எந்த அளவுக்கு நம்புகிறேன், நான் இன்றைக்கி வஃபாத்தானா கூட எனக்கு உரிய சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவான், என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான், நான் அல்லாஹ்வை கலப்படம் இல்லாமல் தூய்மையாக முறையில் நம்புகிறேன் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறோம். அதான் தௌஹீத்வாதி என்ற அந்த அடையாளமே அதுதானே. என்ன, நான் இன்றைக்கி மௌத்தாயிட்டா கூட அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருவான், ஏன்னா நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான், ஏன்னா நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், இதானே. இந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். இந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாம் அந்த சகித்து கொள்வது என்று வரும்போது, உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். யாக்கூப் நபி. யாக்கூப் நபி யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க இப்ராஹிம் நபியுடைய பேரன். இப்ராஹிம் நபியுடைய மகன் இசாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் யாக்கூப் நபி, இப்ராஹிம் நபியுடைய பேரன். அவர் ஆரம்ப காலத்தில் 10 பிள்ளைகளுக்கு மேலே பெற்றெடுத்து எந்த பிள்ளையோடும் அவருக்கு ஒரு நல்ல உறவு ஏற்படவே இல்லை, ஒரு சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கை ஏற்படவே இல்லை. அவருக்கு கடைசியாக 2 குழந்தைங்க பிறந்துச்சு. அதில் ஒருத்தருடைய பெயர் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது யூசுஃப், இன்னொருத்தருடைய பெயர் சொல்லப்படலை. இந்த 2 பேரும் சிறுவர்களாக இருந்த காரணத்தினாலும் அவர்களுடைய நடவடிக்கையில் யாக்கூப் நபிக்கு அன்பு அதிகமாகிவிட்ட காரணத்தினாலும் யாக்கூப் நபிக்கு யூசுஃப் நபி மேலே அன்பு அதிகம். கூப்பிடும்போது பேசும்போது யா புனைய என் அருமை மகனே, என் அருமை மகனேன்னு தான் கூப்பிட்றார். இதை பார்க்கக்கூடிய மூத்த அண்ணன்மார்களுக்கு இந்த யூசுஃப் நபியின் மீது கோபம் ஏற்படுகிறது, வெறுப்பு ஏற்படுகிறது. அந்த வெறுப்பு காரணமாக அப்பாவிடம் போய் முறையிட்டு நியாயம் கேட்காம, இல்லை தங்களுக்கும் அந்த மாதிரி அன்பு வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படாமல், இந்த பிள்ளை இருக்கிறனால தானே நம்ம மேலே இருக்கிற அன்பு போச்சு, இந்த பிள்ளையை நாம் தொலைச்சிடலாம், இந்த பிள்ளையை இல்லாமல் ஆக்கிடலான்னு சொல்லி கொண்டு போய் யூசுஃப் அவர்களை ஒரு கிணத்துக்குள்ளே போட்டுட்டு யூசுஃபுடைய சட்டையில் பொய்யான ரத்தத்தை தேய்ச்சி இந்த சட்டையை கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து, நாங்கள் யூசுஃபை விட்டுட்டு விளையாட போயிட்டோம், யூசுஃப் காட்டில் இருக்கும்போது ஓனாய் வந்து அவரை சாப்பிட்டுடுச்சு, இந்த அவருடைய சட்டை ரத்தம், இப்போ யூசுஃப் நம்மளோட இல்லை இறந்துட்டாரு, ஓனாய் சாப்பிட்டுருச்சு. எவ்வளவு வேதனையான ஒரு வார்த்தைகள் இது, எவ்வளவு வேதனையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நிஜத்தில் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. போன இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த நிதர்சனத்தை புரிந்து கொள்ள முடியும். ஓனாய் சாப்பிட்டுருச்சு, உடம்புல அந்த கரியெல்லாம் முழுங்கிடுச்சு, வெறும் எலும்பு தான் இருக்குது, அந்த ரத்தத்தில் வந்த சட்டை தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ரத்தத்தோடு அந்த சட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது எந்த அப்பாவாலையும் தாங்க முடியாது.
இந்த தாங்க முடியாத வேதனையின் போது யூசுப் நபி என்ன சொன்னார் தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ஹஸ்புன் ஜமீல், நான் அழகிய பொறுமையை மேற்கொண்டு விடுகிறேன். அவ்வளவு அழகான வார்த்தைகளால் அல்லாஹ்வுடைய சிறந்த ஒரு நபியாக அடியாராக இருந்தார் என்று நமக்கு யூசுப் சூரா சொல்லி தருகிறார். நாட்கள் போக 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 ஒரு தருணத்தில் அவர் இன்னொரு குழந்தையின் மீது அன்பு வச்சதார் இல்லை, அந்த குழந்தையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. போய் அவரை ஒரு இடத்துல தொலைச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த முறை கொலையெல்லாம் செய்யலை, வேறு ஒரு நாட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க. விட்டுட்டு வந்து அப்பாட்ட சொல்கிறாங்க, உங்கள் பையன் திருடிட்டான், நாங்கள் போன இடத்துல அந்த நாட்டில் திருடிட்டான், திருடின காரணத்தினால் அந்த நாட்டில் பிடிச்சி ஜெயிலில் வச்சுக்கிட்டாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. இது எப்படி இருக்கும்? தான் ஆசையாக வளர்த்த கடைசி 2 குழந்தையில் ஒரு குழந்தையை இழந்து பரிதவிச்சு, அந்த பரிதவிப்போடு இன்னொரு குழந்தையுடைய ஆறுதலில் வாழும்போது அந்த இன்னொரு குழந்தையும் கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்துட்டேன், ஜெயிலில் விட்டாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லும்போது அப்பையும் அதே வார்த்தையை சொல்கிறார், ஹஸ்புன் ஜமீல், நான் அழகிய பொறுமையோடு இருந்துக்கிறேன். இப்போ இவருடைய வார்த்தைகளை அல்லாஹ் எவ்வளவு பொருந்தி கொண்டான் என்பதை நீங்கள் பார்க்கணும். அவர் சொன்ன அந்த சொற்களை வஹீயில் பதிவு செஞ்சுருக்கிறான். அந்த வஹீக்குள்ளேருந்து நம்ம பார்க்குறோம், வேதனையும் ஒன்றும் சாதாரண வேதனை கிடையாது. ஆசையாக வளர்த்த மகன் ஓனாய் சாப்பிட்டு இறந்து போச்சு. அது முதல்ல அந்த செய்தியை கேட்கும்போது இறந்துட்டான்ற அந்த செய்தியை கேட்குறாங்க. ஒருவேளை அவருடைய மனசில் ஓனாய் சாப்பிட்டு தான் இறந்தது அப்படின்னு அவர் நினைக்கும் போதெல்லாம் அந்த ஓனாய் சாப்பிடும்போது எவ்வளோ கதறி இருப்பான், எவ்வளோ துடிச்சிருப்பான், எவ்வளோ பாதிப்படைஞ்சிருப்பான், எவ்வளோ நினைக்க விம்மும் இல்லையா? அந்த விம்மலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதற்கு பிறகு நீண்ட ஆண்டுகள் கழித்து இன்னொரு குழந்தையும் தொலைப்படுகிறது. முதல் குழந்தையின் போது சபுரா அவர் இருந்தது ஓகே, 2வது குழந்தையின் அந்த பிரிவின் போது அதுவும் நமக்கு கிடைக்காதுன்ற நிலை வரும்போது சுப்ஹானல்லாஹ், சிந்திச்சு பார்க்கவே முடியாத ஒரு சோகம். அந்த 2 சோகங்களையும் எல்லாம் எடுத்து சொல்லி இந்த 2 சோகத்தின் போதும் யாக்கூப் என்ன சொன்னார் அப்படின்னா, ஹஸ்புன் ஜமீல், நான் அழகிய பொறுமையும் இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு உரியதை தருவான். அப்போது என்ன நமக்கு அல்லாஹ் இந்த செய்திகளில் புரிய வைக்கிறான்னா, அந்த பொறுமையாக இருங்க, என்னை நம்பிக்கை கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் லா உதவு அமல, எந்த அமலையும் நான் வீணாக்கிற மாட்டேன் என்று இந்த சொல்லக்கூடிய சொல் உங்களுக்கு உண்மையாக இருந்தால் உங்களுக்கு ஏற்படுவது சகிச்சுக்கோங்க. அதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, இந்த கடைசி ஒரு வினாடி நம்மளுடைய உயிர் போகும் இல்லையா, அதுவரை உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எதுவும் என்னுடைய பதிவேட்டிலிருந்து போகாது, அழியாது, அதற்குரியதை நீங்கள் வாங்குவீங்க, அல்லாஹ்வுடைய சவாப் அழகானது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சகிப்புத்தன்மை என்பது, நிதானம் என்பது வாழ்க்கையில் எதற்காக அப்படின்னு சொன்னால், நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், அப்படி எல்லாம் என்ன தான் எனக்கு தந்துட போகிறான் அப்படின்னா, இந்த உலகத்தில் நமக்கு என்ன கொடுக்குறானோ இல்லையோ, ஆனால் ஆகிரத்தில் ஜன்னத் என்ற அந்தஸ்தை கொடுப்பான் பாருங்கள், ஜன்னத்துக்குள் நம்மளை அனுப்பி வைப்பான் பாருங்கள். இது எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாத மாதிரி அல்லாஹ் எல்லாத்தையும் காணாமல் ஆக்கி சொர்க்கத்திற்குள்ள நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நமக்கு தரப்போகிறான். இந்த ஒன்றுக்காகவே நம்மால் இயன்ற அளவு இனி வரும் காலங்களில் நமக்கு என்ன ஏற்பட்டாலும் சரி சகித்து கொள்ளக்கூடியவர்களாக, இந்த சகிப்புத்தன்மையை பெற்றுக்கொள்வதற்குரிய முக்கியமான ஒரு பயிற்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அல்லாஹ் தஆலா அதை நமக்கு எப்படி புரிய வைக்கிறான்னா, சூரத்துல் பஹராவுடைய 2 ஆயத், வஸ்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன் யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். இந்த 2 ஆயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய செய்திகளை அல்லாஹ் தஆலா நமக்கு எப்படி சொல்கிறான் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். வஸ்குரூனி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், அஸ்குருக்கும், நான் உங்களை நினைப்பேன், வஷ்குரு, எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரு, எனக்கு நன்றி மறக்காதீர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். முதல்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, என்னை நினைங்க, எனக்கு நன்றி செலுத்துங்க. அடுத்தது சொல்கிறான், நஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், நீங்கள் பொறுமையோடும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த பொறுமை நம்மிடத்தில் இருக்கணும்னா, அதற்கு முன்னாடி நம்மள்ட்ட என்ன இருக்கணும்னா, நம்மள்ட்ட சுக்ரு செய்யக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கும். நம்ம எப்போ சபுரை இழப்போம்னா,
நம்மள்கிட்ட ஏதாவது இழப்பு ஏற்படும் போது தான், ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு, அப்போ தான் சபுர் நம்மள்ட்ட விட்டு ஓடும். அந்த இழப்பு ஏற்படும் போது சபுர் ஓடுதுன்னு சொன்னால், அந்த சபுர் நமக்கு வேணும்னா என்ன செய்யணும்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறவங்களா இருக்கணும். அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்கிறான், வஸுகுரூனி, என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஏதோ ஒரு இழப்பு நமக்கு ஏற்படும் போது அந்த இழப்பை நினச்சி நீ எனக்கு எதிராக நிற்பதை விட, அந்த இழப்போடு சேர்த்து உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய எத்தனையோ இருக்குமா இல்லையா, அதை எனக்கு அதனால் அதற்கு நன்றி செலுத்து, நான் உனக்கு நினைப்பேன், என்ன உனக்கு கிட்டேருந்து பரிச்சனோ அதற்கு பகரமாக வேறு நான் உனக்கு தருவேன், நான் உன்னை நினைப்பேன்னு அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ சபுராக இருப்பதற்குரிய முக்கியமான பயிற்சியில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ஷுக்குரா நாம் இருக்கணும். ஷுக்குராக இருந்தோம்னா சபுர் தானாக வரும். இப்போ ஷுக்குரும் சபுரும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய குர்ஆனில். இப்போ ஷுக்குரோடு இருக்கக்கூடியவர்களாக சபுர் பெறக்கூடியவர்களாக ஆகுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.